Hello students, welcome to Short and Toppers. So நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் ஷார்ட்டாக நீங்கள் நினைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஷராக அல்லது ஷார்ட்டாக ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, என்ன டீட்டெயில் என்னங்கிறத தெளிவாக சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஷார்ட்டாக எவ்வளோ குயிக்காக நம்ம முடிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி பார்த்தோன்னா ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 1.5 years வேணும். ஸோ 1.5 years அப்படிங்கிறது ஒரு 3 எக்ஸாம், 3 ஷார்ட் அண்ட் எக்ஸாமில் நம்ம ஃபுல்லாக ஷார்ட் அண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்ரி 6 months ஒன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ஒரு 3 எக்ஸாம் நான் அட்டன் பண்ணாலே போதும், ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் சொல்லக்கூடிய மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு போதிய நேரம் இருக்கணும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷார்ட் அண்ட் மட்டும்தான் படிக்கணும். வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் அதிக எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பிளானை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 6 monthsல நம்ம தமிழ் லோயர் அண்ட் இங்கிலீஷ் லோயர் கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா? ஸோ தென் அனதர் 6 monthsல தமிழ் ஹையரும் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டும். ஸோ 1 yearல நம்ம இங்கிலீஷ் இன்டர்மீடியட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹையர் சீனியர் மட்டும் இருக்கும். அதை 6 months நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 6 monthsல 2 லோயர் பண்ண சொல்கிறீங்க. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பாசிபிள் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலினா அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அது பாசிபிள் தான், புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பர் டேக்கு எவ்வளோ ஸ்டடி ஹவர்ஸ் ஒதுக்குறீங்க அதெல்லாம் பொறுத்து தான் இது அமையும். ஸோ போத் லோயர் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? அண்ட் தென் அடுத்த 6 months வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹையர், இங்கிலீஷ் இன்டர்மீடியட். ஸோ ஃபைனலாக இங்கிலீஷ் சீனியர் மட்டும் இருக்கும், ஹையர். ஒரு கிரேடுக்கும் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. நம்ம ஈஸியாக ரெடி ஆகிடலாம். கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். ஒரு பேப்பருக்கு 35 மினிமம் மார்க் எடுத்தால் போதும். ஸோ 2 பேப்பரையும் நம்ம ஆட் பண்ணால் டோட்டல் வந்து 90 எபோவ் வரணும், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பேப்பரில் மினிமம் 35 எடுத்தாலும் அனதர் பேப்பரில் நம்ம கொஞ்சம் மார்க் ஹை எடுக்க ட்ரை பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஃபாலோ பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு போதிய நேரம் இருக்கணும், அதுதான் ஒரே விஷயம், சரிங்களா? டைம் மட்டும் நீங்கள் இதை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை முடிக்க முடியும். இது முடிச்சாதான் யூஸ்ஃபுல். 1.5 years இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டிஎன்பிசி படிக்க போயிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஸ்பீடெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கிலீஷ் ஹையர் வரைக்கும் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். இதில் ஏதாவது பாதியோடு விட்டுட்டீங்க, பண்ணாமல் முடிக்காமல் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. டிஎன்பிசியில் போத் ஹையருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. குரூப் 4 and 2 ரெண்டுக்குமே இப்போ வந்து ஷார்ட் ஹேண்ட் யூஸ் ஆகுது. குரூப் 2லலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு வந்து தனியாகவே விடுறாங்க ஷார்ட் ஹேண்டுக்கு, ஸ்டெனோக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ இது யூஸ் ஆகும் கம்பல்சரி. குரூப் 2 லெவல் வரைக்கும் இது யூஸ் ஆகும். யூஸ் இருக்குது. இது உள்ளே வந்துட்டிங்கன்னா கம்பல்சரி வேகமாக முடிச்சுருங்க, புரியுதுங்களா? குயிக்காக முடிச்சுட்டு அடுத்த டிஎன்பிசி சைடு போனீங்கன்னா தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டைப் ரைட்டிங் அதே மாதிரி தான், எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுதோ முடிச்சுருங்க. தென் சிஓஏ கம்பல்சரி முடிச்சாகணும். டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிஓஏ கம்பல்சரி முடிச்சாகணும். அதுவும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் தென் தமிழ்நாடு முழுக்க ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட அகாடமியில் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஒரு எக்ஸாமுக்கும் நம்ம ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ நம்மளுடைய அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன கோர்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணி கேளுங்க, அப்போ தான் அதுக்கேற்ற டீட்டெயில் கொடுக்க முடியும், சரிங்களா? ஷார்ட் ஹேண்ட்னாலும் ஷார்ட் ஹேண்டில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது பாதி இதுவும் பண்ணியிருக்கீங்களா, ஸோ என்னங்கிற டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா தான் அதுலேருந்து நம்ம பண்ண முடியும், சரிங்களா? நன்றி.